வணக்கம் நண்பர்களே. உதயநிதி விஷயத்துல ஏதோ உதயநிதிக்கு பயங்கரமான செல்வாக்கு வந்துருச்சு அப்படின்னு திமுக ஆதரவாளர் சொல்றாங்க. அதே திமுக ஆதரவாளர்கள் ரொம்ப வருத்தமா என்ன இருக்காங்கன்னா, திரு உதயநிதி கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் கொண்டு போகும்போது தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுக்கான ஆர்ப்பரிப்பு இருக்குன்னு நினைச்சாங்க. பெருசா அளவுக்கு திமுகவினர் கூடலைங்க. இது அறிவாலயத்திற்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கான். அது மட்டும் இல்லாம உதயநிதிக்கு ஆதரவா இபிஎஸ் கியூல வந்து நின்னாரு, சீமான் கியூல வந்து நின்னாருல. அடடா பரவாயில்லையே ஒரு கூட்டம் ஒன்னா சேருது அப்படின்னு சொல்லி விஜய் ஒரே அடியா முதலமைச்சர் விஜய் அப்படி ஒரு வலையில போட்டு தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டாருங்க. ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க. என்னங்க சட்டப்பேரவை கூடுற முதல் நாள் போய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இதெல்லாம் நியாயமா அப்படின்னு எடப்பாடி கேட்டார். எடப்பாடி போற போக்குல சொன்னாரு, உதயநிதி எப்பவுமே இப்படிதான் கண்ட மாதிரி பேசிடுவாரு, கண்டிக்கணும் அப்படின்னு சொன்னார். அவரை பத்தி என்னென்ன பேசியிருக்கிறாருங்க. 5 வருஷம் முன்னால சசிகலா அவர் அப்படியே தழுந்து போனார்ல, அதை பத்தி எவ்வளோ உயர்வா இல்ல கேவலமா உதயநிதி பேசினார்ல, அந்த அளவுக்கு பேசி எல்லாரும் கண்டிச்சாங்க. நம்மளும் நம்முடைய சேனல்ல விவாதங்கள்லாம் வச்சோம். உதயநிதி ரொம்ப அழகாவே வளர்ந்திருக்கிறாரு, தாத்தா நிலையிலே வளர்ந்திருப்பாரு போல இருக்கு. அதனால கடுமையா பேசுறாரு. ரொம்ப நல்லா பேசிட்டு அப்புறம் அதை எடப்பாடி சொன்னாரு, அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவரை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நடக்க விடாமல் செய்வது சரியல்ல. யாருங்க அதை செஞ்சாங்க? திரு விஜய் அவர்கள் ஏற்கனவே பல நம்ம வீடியோல சொல்லியிருக்கிறோம், அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும் எண்ணம் இல்லைங்க. அப்படி என்னன்னா ஒரு காஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஐயா, எதிர்கட்சி தலைவரை உள்ளே வைத்து விட்டால் திமுகவினர் ஆர்ப்பரித்து விடுவார்கள், சாதாரண மக்கள் நடுநிலையாளர்கள் எல்லாமே தாவேக அரசு மீது கோபம் வந்து திமுக பக்கம் சாய்ந்து விடுவார்கள். ஐயா, இதெல்லாம் ஓல்டிஸுங்க. இதெல்லாம் எல்லாம் வந்து பூமர்ஸோடைய அனலிசிஸ்ங்க. இதெல்லாம் அந்த காலத்து பூமர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஜெயலலிதா கருணாநிதிக்கு உள்ள வச்சாருன்னா கருணாநிதி வளர்ந்துருவாரு அப்படின்னு. அந்த பூமர்கள் இப்ப காணாம போயிட்டாங்க. அந்த தேர்ல அவ பத்தாதுங்க. திரு உதயநிதி பேசுனதுல திமுக காரங்களுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நல்லா கேட்டு பார்த்தா கனிமொழியா தான் சொல்லுவாங்க. வெளியே மட்டும் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்ட்டாங்க. உண்மையை சொல்ல சொன்னா கனிமொழி உண்மையாவே ஒரு பெண்ணி ரீதியான எண்ணம் கொண்டவர். அந்த கட்சியில திமுக இருக்கின்ற தமிழச்சி தங்கமாட்டின், எஸ் சல்மாவோட எடுத்துக்கங்க. எல்லாருமே ஒரு பெண்ணிய ரீதியான எண்ணங்கள் கொண்டு மேலே வந்தவர்கள். அவங்க எல்லாம் இன்னைக்கு எம்பியா இருக்காங்க. ஆனா அவங்களும் ஒரு இலக்கிய பின்னணியில் கொண்டு வந்தவர்கள், சிந்தனையாளர்கள். அவர்கள் மகளிருக்கு எதிரான எந்த விதமான அநீதி இழைக்கப்பட்டாலும், அவர்களுக்கு எந்த விதமான எதிரான கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டாலும் அதற்கு எதிராக நிற்பவர்கள். உதயநிதியே சொன்னாலும் கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. கட்சிக்காக என்ன பண்றது, அவங்க சைலண்ட் மோட்ல இருக்காங்க. அதனால திமுக பெண்களே இதை ரசிக்கலைங்க. அவ்வளவு கேவலமா உதயநிதி பேசினாரு. இது அவருக்கு ரொம்ப காலம் துரத்துங்க. இங்க அப்படியே போயிட்டு இங்க இருந்து போலீஸ் வண்டியில போயிட்டு அப்புறம் நடுவில் ஒரு இடத்துல சாப்பாடு சாப்பிட்டு அங்கே போயிட்டு தஞ்சாவூர் பக்கத்துல போய் விசாரணை பண்ணி விடுதலைன்னு வந்தார்ல, அது இல்ல. இந்த ஒரு 8 மணி நேரத்துடைய ஒரு பயணம் இல்லைங்க. அவர் அரசியல் பயணம் முழுக்க அந்த வீடியோ துரத்திட்டே தான் இருக்க போகுது. இல்லை நான் தாயோடு பிறக்கவில்லையா, நாங்க தங்கையோடு பிறக்கவில்லையா, எனக்கு குடும்பம் இருக்கிறது, குழந்தை இருக்கிறது. ஐயா, இந்த டயலாக் எல்லாம் அங்கே பேசினீங்களே, அது பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீங்க இருக்கின்ற திரு விஜய் மேல் இருக்கின்ற வன்மம் காரணமாக அப்படி பேசினார் அப்படின்னு திமுக காரங்களுக்கே தெரியுதுங்க. நீங்க விடுங்க, தாவேகா காரங்களோ நடுநிலையாளர்களோ திமுக காரங்களே ரசிக்கல. எதுக்கியா நம்ம ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசணும், போய் வீணா வாய் விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பா இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல சீமான் வந்து நின்ட்டார். ஏங்க, நீங்க காவிரி நீர் கொண்டு வர அவசரத்தை காமிக்கல, கைதுல மட்டும் காமிக்கிறீங்க. ஓஹோ, நீங்க திமுக ஆளா அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நீங்க தேர்தலுக்கு வருவீங்கல்ல, எங்க ஆம்பாசமுத்திரம் சீமானை நிறுத்தி அத்தனை கட்சிகளும் அவரை நிறுத்தினா அவர் ஜெயிச்சிருவாங்கணும். யாரு? சீமான் ஜெயிச்சிருவாராம். ஐயா, டெபாசிட் வாங்குவாருன்னு நினைக்கிறோம். ஆனா சீமான சொம்பு சீவி விடுவாங்க இல்லையா அரசியல் விமர்சகர்கள். கல்லதுக்கு அரசியல் விமர்சகர் என்னமோ சீமான் நாளைக்கு மோடிக்கு செம்ம க்ளோஸ் ஆயிருவாரு, இங்க முதலமைச்சர் ஆயிருவாரு. ஐயா, இவங்க தூங்கிக்கிட்டே நடக்கிறாங்க போல இருக்குங்க. அப்படி ஒரு கனவு. மோடியே அடுத்த பிரதமர் வேட்பாளராக இருப்பாருங்கிறது அவருக்கே தெரியாதுங்க. ஐயா, நாங்க மோடிக்கு எதிரானவர் கிடையாதுங்க. மோடி பிரதமர் ஆவார் என்று அவர் நினைப்பதற்கு முன்னாலேயே அவர் பிரதமர் ஆவார்னு சொன்னவங்க நாங்க. அங்க அரசியலை அப்படியே பார்க்கிறோம். இது மோடிக்கே தெரியும். அவர் முதலமைச்சர் ஆகும் போதே பிரதமர் ஆகிவிடுவார் என்று நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதற்கான பதிவு இருக்கிறது. இப்ப மறுபடியும் மோடி பிரதமர் ஆவார் சந்தேகம். இந்த சமயத்துல சீமா எம்எல்ஏ ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆயிடுவாரு. ஐயா, ஏன் இப்படி பண்றீங்க? கூட்டமா நின்று காலி ஆகிறதுக்கு விஜய் சூப்பரா வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. நேரம் எல்லாம் சேர்ந்து வந்து விக்கெட்டா அவங்களா கொண்டு பறி கொடுக்குறாங்க. திமுக அதுல முதல்ல நிக்குது. எடப்பாடி கூட நிக்கலாமாங்கிற யோசிச்சிருக்காரு, கூட வந்துட்டாரு கிட்டத்தட்ட. அப்புறம் சீமான் கேட்க வேண்டாம். ஆனா திருமாவளவன் டெய்லி மாத்தி பேசிட்டு இருந்தாரு, பக்கம் கப்சி போயிட்டார்ல. அவர் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் பெண்களுக்கு
மக்களுக்கு எதிரான இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றது கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நிதானமா ட்ரூ டு ஹிஸ் ஃபார்ம் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவரை கைது செய்தது அரசருடைய நன்மதிப்பை குறைக்கும் அப்படின்னாரு. அது கணிப்பு குறைபாடு. நன்மதிப்பெல்லாம் குறைக்கல. கமெண்ட்டை போடுறாங்க, உதயநிதியை ஏன் சிறையில் வைக்கவில்லை அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலையில் தாவேக ஆதரவாளர்கள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் போய் விஜய் அவரை ஜெயில போட்டு வராங்க. என்னங்க இதோட பெரிய பெரிய விஷயம்லாம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. வரட்டும் பார்க்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்காக மக்கள் மத்தியில் உதயநிதியுடைய உண்மையான முகம் தெரிந்தது. அது விஜய்க்கு கிடைத்த மிகப்பெரிய பாசிட்டிவான அம்சம்ங்க. அவர் யாருங்க காமிச்சிட்டாரு? நீங்க சட்டப்பேரவை வந்தாருல்ல, எவன மாதிரி சைலண்டா இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி மட்டும் பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட் முடிந்த பிறகு, பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு வழக்கமான எதிர்க்கட்சி தலைவராகவே நின்று கொண்டு அப்படி புட்டு புட்டு வச்சாரு. புள்ளி வரங்களை வச்சிருக்கிறாரு. அவர் நல்லா தெரியும் எத்தனை கோடி வருது, எத்தனை கோடி போகுதுன்னு. ஆனா 4.5 வருஷம் முதலமைச்சர் இருந்திருக்காரு இல்லைங்க. எவ்வளவு கோடி வரும், எவ்வளவு கோடி போகும் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்குங்க. இந்த சமயத்துல இவங்க எல்லாம் எதிர்க்கட்சிகள்லாம் காணாமல் போயிருவாங்க அப்படின்னு விஜய் நிச்சயமா நினைக்கிறாரு. சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வரட்டும், இவர்களாம் ஒன்று கூடட்டும், யார் ஒன்று கூடுவார் என்று பார்ப்போம். ஒன்று கூடிய பிறகு இவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு காணாமல் போவார்கள் என்பதையும் பார்ப்போம் அப்படின்னு விஜய் நினைச்சிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயம் உதயநிதியோட விஷயம் நடந்தது மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் திமுகவுங்க. ஏன்னா அவங்க நினைச்ச ஆதரவு கிடைக்கல. சென்னை எல்லாம் ஒண்ணுமே ஒரு எதிர்வினை கிடையாதுங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர்னு சொல்லிக்கிறவர், அவருக்கு ஆதரவாக சென்னையில மக்கள் கூடுவாங்கன்னு பார்த்தா நிறைய இடத்துல கொண்டாடுறாங்க, நிறைய இடத்துல ஃப்ரீயா டிராபிக் போயிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்காங்க. போற இடத்துல மட்டும் ஆட்களை கூட்டி இருப்பாங்க போல இருக்கு. பெருசுங்க தான் கூடவே போயிட்டு இருந்தாங்கல்ல. நல்லா கவனிச்சிங்க. KN நேரு, ஏவா வேலு, அப்புறம் சேகர் பாபு எல்லாம் போனாங்கல்ல. அப்புறம் MRK பன்னீர்செல்வம் எல்லாம் பெருசுங்க தான் போனாங்க. முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. கட்சியிலே கொஞ்சம் கலகலத்திருச்சு. ஐயா உதயநிதி கொஞ்ச நாள் இப்படி பேசாம இருங்க அப்படின்னு எல்லாரும் அறிவுரை சொல்லாம சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவரே மறந்துட்ட மாதிரி பிஹேவ் பண்ணாருங்க. சூப்பர் நடிகர் தாங்க அவரு. என்னமோ நம்ம முதலமைச்சர் சூப்பர் நடிகரா வந்தான்னு பார்த்தா உதயநிதி அவரு நடிகர் தானே, நம்ம பேசவே இல்லையே அப்படின்னு நல்லா குசாம சொல்றாருங்க. மக்கள் என்னங்க வீடியோவை பார்க்காமையா இருப்பாங்க? ரீல்ஸை விட்டாங்களே ஒரு 4 மணிக்கு முதலமைச்சர் ரீல்ஸ் எப்போ வரும் எப்போ வரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காருல்ல. இனிமேல் உதயநிதி ரீல்ஸ் எப்போ வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் தன்னையே தானே கவிழ்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்கிறார். இதுக்காக ரொம்ப வெயிட் பண்றாங்க. ஆனா உதயநிதி அவ்வளவு அசந்து போற மாதிரி தெரியலைங்க. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகளை கேள்விகளை எழுப்ப தயாரா இருக்காங்க. ஆளுங்கட்சியும் நல்லா முன்னேறிட்டாங்கல்ல. பட்ஜெட் தாக்கல் செஞ்சாரு, உங்களுக்கு மேரி வில்சன் தாக்கல் செஞ்சார்ல, எப்படி என்னமோ ரொம்ப நாள் தாக்கல் செஞ்ச மாதிரி படிச்சாருங்க 2.25 மணி நேரம் படிச்சாருங்க. ஐயா டயர்டே ஆயிட்டாரு. அவ்வளவு பெரிய பட்ஜெட், மத்திய பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் ஒரு 1.5 மணி நேரத்தை முடிச்சிடுறாங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டை வச்சு 2.25 மணி நேரம் வச்சுட்டாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசு ரொம்ப செம்ம ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்புறம் வேளாண் பட்ஜெட் வேற வரப்போகுது. இந்த பட்ஜெட் எல்லாம் முடிந்த பிறகு பட்ஜெட் குறித்த விவாதம் நடைபெறும். அதுக்கப்புறம் பல்வேறு துறைகள் தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறும். அதெல்லாம் இருக்குங்க ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும். எதிர்கட்சியா எப்படி காணாமல் போக வைக்கிறதுன்னு திரு விஜய் திட்டம் போட்டுட்டு இருக்கிறாரு. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.